சத்தியமங்கலத்திலிருந்து வந்திருக்கும் ஐயா விஜய தர்மராஜ் ஐயா அவர்கள் இப்பொழுதே தன்னோட கருத்துக்களை இங்க ஜோதிட கருத்துக்களை அழகா எடுத்து வைப்பாருங்க. ஐஸ்வர்யம் ஈஸ்வரியம் சிவாய நமக. பஞ்சபூதங்களையும் 27 நட்சத்திரங்களையும் நவகிரக நாயர்களையும் வணங்கி அருள்மிகு பண்ணாரி மாரியம்மன் அருளாசியுடன் இந்த உரையை துவக்கிறேன். லட்சுமி பிரசன்ன ஜோதிடத்தின் நிறுவனர் கவிதாஸ் லட்சுமி அவர்களுக்கும், அகத்தியர் ஜோதிட வித்யா நிறுவனர் ரவீஷ் ஜெயக்குமார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிடத்தில் அனுபவ ஜோதிடம் மற்றும் படித்து பட்டம் வாங்கி ஜோதிடம் சொல்வது இந்த 2 முறை உண்டு. ஏன் என்று கூறுகிறேன் என்றால், எனக்கு தெரிந்த ஒரு நபர் ஆக்சுவலாக நான் ஆஃபீஸ் போடணும், ஆனால் ஒரு டிகிரி வாங்கிட்டு ஆஃபீஸ் போடணும், பட்டம் வாங்கிட்டு ஆஃபீஸ் போட்டுருக்கு அப்படின்னா, அதனால தான் படித்தவங்களுக்கும் அனுபவத்துக்கு உண்டான வித்தியாசம் சொல்கிறேன். அதாவது ஆக்சுவலாக ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் என்னிடம் ஒருவர் ஜாதகம் பார்க்க வந்தார். அப்போது அந்த அம்மா சொன்ன வார்த்தைகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஜோதிடத்திலே புரட்டி போடுற மாதிரி சில அனுபவ கருத்துக்கள் எனக்கு கிடைத்தது. உதாரணமாக, ஒரு மேஷ லக்னம், மேஷ லக்னத்துக்கு 7இல் சூரியன், சுக்கிரன், 5இல் குரு. இந்த ஒரு ஜாதகத்தை என்னிடம் ஒரு பெண்ணுடைய ஜாதகம் கொடுத்தார்கள். இந்த ஜாதகத்துக்கு வரன் பார்க்கணும் எப்படி அப்படின்னாப்புல. ஆக்சுவலாக 7இல் சூரியன் இருந்தாவே, அதாவது தகப்பனாருடைய ஒரு தகப்பனார் இல்லாமலோ தகப்பனாருக்கு ஏதோ பிரச்சனை கொடுத்தோ கல்யாணம் செய்யக்கூடிய சூழல் இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 7 அதை நீங்கள் எடுத்து பார்க்கல நம்ம எத்தனை முதல் ஜோதிடம் சொல்லும்போது சில சங்கடங்கள் நம்மளுக்கு வருகின்றது. மெயினாக பார்த்தால் 7இல் சூரியன், 7இன் சூரியன் இருந்தால் அப்பாவுக்கு ஆகாது, அப்பா அந்த கல்யாணத்தில் இல்லைன்னு சொல்லலாம், அப்பா இறந்துட்டான்னு சொல்லலாம், அப்பா அந்த கல்யாணத்துக்கு வர முடியலன்னு சொல்லலாம், அப்பாவுக்கு தெரியாமல் போயிட்டான்னு சொல்லலாம், இதையும் சொல்லலாம். ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய சுக்கிரன் சுவாதியோட கால் இருக்காப்புல. அப்போ அந்த பொண்ணை பற்றி நாம் என்ன சொல்லலாம், இன்டர் கேஸ்ட், அதாவது லவ் மேரேஜ் பண்ணலாம். ஏன்னா 5 கூடையும் 7 கூடையும் ஒன்று சேர்ந்துருக்கும் போது லவ் மேரேஜ் பண்ணலாம். உங்களுக்கு சுவாதியோட கால் உட்கார்ந்துருக்கும் போது கலப்பு திருமணம், அதாவது இன்டர் கேஸ்ட் செய்யலாம். இந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் எந்த ஆங்கிள் வேணாலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அதே சமயத்தில் குரு 5ஆம் இடத்தில் இருக்காப்புல. அப்போ என்ன சொல்லுதுன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணலாம். அந்த ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம என்ன டாபிக் ஆரம்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சு கொண்டு இருக்கலையே, நான் எதாச்சும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், ஏமா உங்கள் பொண்ணுக்கு கல்யாணத்தில் சில சிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னதுமே அந்த அம்மா சொன்னா, எத்தனை காரகத்துவம் எத்தனை பாவங்கள் அந்த அம்மா சொன்னதில் இருக்குது என்பது நீங்கள் நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும். அவர்கள் சொன்னதை வைத்தே நம்ம ஒரு ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அவர் சொன்னார், இந்த மாதிரி இல்லைங்க, நீ திருப்பி பேசாட்டி என்ன, எங்கள் பொண்ணு ஒருத்தனை கூட்டிகிட்டு போயிட்டாப்ல அப்படின்னா, கூட்டிகிட்டு போகிறான்னு சொன்னால் அது எத்தனை பாவம் நம்ம யோசிக்கணும் இல்லையா? இது எல்லாமே அந்த ஒன்று அதாவது கூட்டிகிட்டு போயிட்டான்னு சொன்னது ஒன்று, லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சது ஒன்று, இது அத்தனை ஒரு 5 நிமிஷத்தில் அத்தனை காரகம் பாவத்தவும் எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிறாப்புல. அப்போ அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு பையனை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் முடிச்சுட்டா, அப்போ கூட்டிகிட்டு போடுற பாவம் எது அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? அப்போ அந்த சூரியன் குருவுடைய கால் இருக்கிறாப்புல. அப்போ அந்த இடத்துல சாரநாதன் வருதா, பாவக அதிபதி வருது, காரகத்துவம் வருது, கிரகத்துடைய அமைப்பு வருது, அத்தனையும் அந்த அம்மா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே, அதாவது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் பார்த்த ஜாதகம் இப்பவும் ஞாபகத்துக்கு வர்ற அளவுக்கு அந்த அம்மா அந்த ஜோதிடத்தை நம்மகிட்ட சொல்லியிருக்குது. அதுதான் அனுபவ ஜோதிடம் என்பது. அப்போ அந்த அம்மா சொன்ன வார்த்தைகள், ஓடி போய் கல்யாணம் முடிச்சிட்டாரு, ஓடி போறதுக்கு என்ன 12ஆம் பாவத்தை எடுத்துக்கலாம், 8ஆம் பாவத்தை எடுத்துக்கலாம். அப்போ 12னா எப்படி சம்மந்தப்படுது? குரு குருவுடைய காலில் உட்கார்ந்துக்கிறதுனால 12ஆம் பாவம் ஓடி போயிட்டாப்புல. இன்டர் கேஸ்ட், அதாவது மாற்று கல்யாணம், வேற ஒரு மதத்தினுடைய பையனை கூப்பிட்டு போயிட்டா, அப்போ அது எது வருது? ஆக்சுவலாக சுக்கிரன் சுவாதியோட கால் இருக்கா. அப்போ இன்டர் காஸ்ட் மேரேஜ் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக சொல்லலாம். அதுக்கு பின்னால் எடுத்துன்னு சொல்லிச்சுன்னா, அதே குரு பாக்யாதிபதி 5 உட்கார்ந்து 9 பார்க்கும்போது அப்பனுக்கு தெரிஞ்சும் கல்யாணம் வைக்கலாம். அதாவது சூரியன் 7இல் இருந்தால் அப்பாவுக்கு தெரியாம, அதாவது அப்பாவுடைய விருப்பம் இல்லாம அப்பாவுக்கு தெரியாமல் ஓடி போய் இவ்வளவும் நடக்கும். அதே சமயத்தில் 5 கூடையோட 9 பார்க்கையில் அந்த கல்யாணம் அப்பாவுடைய சம்மதத்திலையும் நடக்கலாம். இத்தனை பாவகம் காரகத்துவம் எல்லாமே இதுக்குள் இருக்குது அப்படிங்கிறத இதோட அமைப்பா. அந்த அம்மா சொன்ன ஒரு 5-6 வார்த்தையில இவ்வளவும் அடங்கி இருக்குது. அதாவது நட்சத்திர சாரம் வருது, குருவுடைய சாரத்தில் நிற்கிறதுனால அவன் 12க்கு அதிபதி அப்படிங்கிறதுனால ஓடி போறதுக்குண்டான அமைப்பு வருது. இந்த சாரநாதன் சுவாதி காலில் நிற்கிறதுனால
சுக்கிரன் சுவாதியோட காலில் நிற்கிறதுனால இன்டர் காஸ்ட் அதுக்குண்டான அமைப்பு வந்துடுது. அதே சமயத்தில் வந்து ஏழுக்குடையவன் ஏழில் நீச்சம் அப்படிங்கிறதுனால அந்த கல்யாணத்தில் சில பிரச்சனைகள் சிக்கல்கள் அப்படிங்கிறதுக்கு உண்டான அமைப்பு வந்துருச்சு. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதே சமயத்தில் எவ்வளவு ஒரு விஷயங்கள் 4 வார்த்தையில் வந்துச்சு அப்படிங்கும்போது வந்து இப்போ நம்ம இதையை வச்சே நிறைய கிரகங்கள் எங்க இருந்தாலும் என்னென்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அதோட ஒரு அமைப்பு. அப்போ வந்து ஒரு 4-5 வார்த்தையை வச்சுட்டே எவ்வளவு கிரகங்கள், அதாவது வந்து சுக்கரனுடைய காரத்துவம், அவங்க போய் சுவாதி காலில் உட்கார்ந்துருந்தா லவ் மேரேஜ், 5 குடையும் 7 குடையும் சேர்ந்தா லவ் மேரேஜ், ஏன்னா சுக்கரனும் சூரியனும் சேர்ந்திருக்கும் போது லவ் மேரேஜ், சுவாதி காலில் உட்கார்ந்துருக்கனால இன்டர் காஸ்ட். அதே சமயத்தில் குருவுடைய காலில் 7 குடைய 5 குடைய சூரியன் உட்கார்ந்துருந்ததுனால அந்த குரு வந்து 9 12 குடையவன் அப்படிங்கிறனால ஓடி போய் கல்யாணம் செஞ்சக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அது உருவாக்கி கொடுத்து இவ்வளவு முடிச்சு திருப்பி வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு எங்கிட்ட வராப்புல இந்த பொண்ணுக்கு வரன் பார்க்கணும் நடக்குமா அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு பின்னால் அப்பா அம்மா செஞ்சு வச்ச ஒரு கல்யாணம் நடக்குது. இன்னைக்கும் நல்ல குழந்தையோட நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறத இதனுடைய ஒரு அமைப்பு. ஒரு 5 நிமிஷத்துலயே அந்த அம்மாவுடைய வார்த்தைகளை வச்சு நம்ம எவ்வளவு ஜோதிடம் கத்துக்கிறோம். இன்னைக்கு 7-8 வருஷம் ஆனாலும் அது நமக்குள் எவ்வளவு ஒரு எப்ப வேணாலும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் அது அனுபவ ஜோதிடம் என்பது. அதுக்கு பின்னால ஆக்சுவலா வந்து ஒரு அம்மா மறுபடியும் வந்துச்சு. அதாவது வந்து நம்ம அடுத்தவங்களை வச்சு எப்படி ஜோதிடம் கத்துக்கிறோம் அப்படிங்கிறது. ஒரு ஜாதகம் பார்த்து பையனோட ஜாதகத்தை பார்த்தேன். ஏமா இந்த பையனோட அப்பா வந்து உங்க கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு. ஆமா சொல்லுங்க அப்படின்னா சொல்லுங்க எப்படி அப்படின்னு இந்த மாதிரி வந்து அதுக்குண்டான வாய்ப்பு கம்மியாக இருக்குதுன்னா இல்லை அவங்க அப்பா இப்போ எங்க கூட இல்லை, நீங்கள் ஜாதகம் சொல்லுங்கள், பையன் எப்படி இருப்பா, நாங்கள் எப்படி இருப்போம் மட்டும் சொல்லுங்கன்னா அதுக்குண்டான விளக்கத்தை சொன்னேன். மறுபடியும் ஒரு ஜாதகம் கொடுத்து இது யாருடைய ஜாதகம்னா இது வந்து என்னுடைய பொண்ணுடைய ஜாதகம் அப்படின்னாப்புல. சரி இதை பார்க்கல, ஏமா அந்த ஜாதகப்படி நீங்கள் எடுத்துட்டுன்னு சொல்லிச்சுன்னா அப்பா கூட இருக்கிற வாய்ப்பு கம்மி, ஆனால் இந்த ஜாதகப்படி கூட அப்பா இருக்கணும்னு இருக்குது. இதில் எனக்கு வந்து உங்களுடைய ஜாதகம் தப்பாக இருக்குல்ல, அதனால் இப்போ வேண்டாம் இதை பார்க்க வேண்டாமா நீ வச்சுங்க அப்படின்னா இல்லை அந்த அம்மா சொல்லுது. ஏன்னா கிராமத்திலேருந்து வரவங்கெல்லாம் எதையும் பேச மாட்டாங்க, நாம தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ வந்து சொல்லிச்சு இல்லை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா சொல்லுங்கன்னா இது என்ன அர்த்தம், இது அர்த்தமே வேறையா வருது அப்படின்னாப்ல. அப்படின்னு வந்தால் ஏன்னா இதுக்கு அப்பா வந்து கூட இருக்காப்புல. ஏற்கனவே அந்த பையனோட அப்பா வந்து இவங்களை விட்டு விலகி போயிட்டேன்னு சொல்லிட்டீங்க. பட் இப்போ வந்து கூட இருக்குது, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லும்போது தான் இல்லை அவன் வந்து வேற ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டா, இப்போ நான் மறுபடியும் வேற ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு எனக்கு அந்த பொண்ணு அப்படின்னு அதுக்கு அந்த மாதிரி வந்து இது அப்போ நான் பார்க்குறேன் இந்த எந்தெந்த கிரகங்கள் தான் எப்படி இதுக்குள்ள சமாச்சாரம் நடக்குது அப்படிங்கும்போது வந்து இதை வச்சே நம்ம நிறைய கற்றுக்கிறோம் அப்படிங்கிறத இந்த அனுபவத்தோட ஜோதிடம் அப்படிங்கிறத வச்சுக்குவேன். அதே மாதிரி வந்து ஒருத்தர் ஆட்டோவில் வந்தார். ஆட்டோவில் வந்துட்டு இந்த மாதிரி ஜாதகம் பார்க்க வந்தார். எடுத்ததுமே ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாப்புல. இல்லை நான் வந்து ஜாதகம் பார்த்துட்டு தான் பணம் வாங்குவேன், நீங்க வச்சுக்கங்க அப்படின்னா இல்லை நீங்க வச்சுக்கங்க அப்படின்னு வச்சுங்க சொல்லும் போதே ஏதோ வில்லங்கம் இருக்குது அப்படின்னு நினைச்சாங்க. நீங்க வச்சுக்கன்னு எப்போ சொல்றீங்களோ அப்பவே ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இல்லைங்க நீங்க பணத்தை வைங்க. அதுக்கு பின்னால வந்து நான் ஜாதகம் பார்த்துட்டு பாருங்க அப்போ சொன்னாப்புல. ஜாதகத்தை பார்த்து சொன்னா எப்பா உங்க மனைவியும் கூட இருக்காப்புல அப்படின்னு இல்லை சொல்லுங்க அப்படின்னாப்புல. இப்போ கொஞ்சம் டைம் சரியில்லை, கொஞ்சம் விலகி இருக்கணும் வாய்ப்பு நிறையா இருக்கே அப்படின்னு. ஆமாம் இப்போ வெளியில் தான் இருக்கா அப்படின்னு சொன்னாப்புல. சரி நீங்கள் சொல்லுங்கண்ணா ஜாதகத்தை சொல்லி முடிச்சா எப்படி என்னன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த ஆள் சொல்கிறாப்புல என் வீட்டுக்காரி வருவாளா வரமாட்டாப்புல அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளே வந்தது அதுக்கு பின்னால் வாரக்குள்ளான வாய்ப்பு கம்மி அப்படின்னு கடைசியாக சொன்னாப்புல. என் வீட்டுக்காரியை நான் வெட்டணும், அதுக்கு ஒரு நல்ல நாள் குறிச்சு கொடுங்க அப்படின்னாப்புல. அப்போ அதாவது வந்து அவருடைய எண்ணம் என்னன்னு சொன்னா நான் வீட்டுக்காரையை வெட்டணும் நல்ல நாள் குறிச்சு கொடுங்க, ஆனா சிக்கக்கூடாது, யாருக்கிட்டையும் சிக்கக்கூடாது. இந்த கிராமத்துல இருந்தா எந்தெந்த மாதிரி ஒரு ஜாதகம் வருதுன்னு சொல்றதுக்கு வேண்டி இதை சொல்றாங்க. அப்ப வந்து 1000 ரூபாய் கொடுக்கலையே நினைச்சேன், ஏதோ ஒரு வில்லங்கத்தான் கொண்டு வர அப்படின்ட்டு. அப்ப நான் சொன்னேன் இல்லை ஒரு 6 மாசம் கழிச்சு வா, அதை அப்புறம் பேசிக்கலாம், வந்தா பாத்துக்கலாம், வழி இல்லை நான் வெட்டணும் அதுக்கு ஒரு நாள் குறிச்சு கொடு. இது இப்படி சொல்லும் போது எங்க வீட்டுக்கார அங்கிருந்து அழகு யோடிச்சுட்டு ஓடியா அந்த இது என்ன வெட்டுறது குத்துறது பேசுறீங்க அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கு பின்னால சரி பரவாயில்ல போயிட்டோன்னு சொல்லி அனுப்பிச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிராமம்னாவே எல்லாத்தையுமே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்பப்போ இப்போ ஒன்று நடக்கலைன்னா அடுத்த செகண்ட் வந்து நின்றுக்குவாங்க. நீ சொன்ன இது நடக்கலை, ஏன் நடக்கலை அப்படிங்கும்போது வந்து எல்லாத்தையும் கவனமாக பேசணும் அப்படிங்கிறத இதனோட அமைப்புன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆக்சுவலாக ஒரு ஜாதகத்துக்கு வந்து ஒரு பொருத்தம் பார்க்க வர்றான்.
அது ஒரு பொருத்தம் பார்க்க வருது அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து 2 ஜாதகத்தையும் ஒன்றா சேர்த்தும் போது எல்லாம் 9 கிரகத்தை வச்சு சொன்னால் நீங்கள் 18 கிரகத்தையும் சேர்த்து சொல்லலாம் அப்படிங்கிறது என்னோட அமைப்பு. 9 18ஆம் பார்த்துக்கணும். எப்பவுமே ஆண் பெண் 2 பேர்த்துக்கும் ஒன்றா சேர்த்தும் போது ஆக்சுவலாக வந்து ஒரே ஜாதகம் மாதிரி எடுத்துக்கணும். இப்போ வந்து ஆணுடைய லக்னம் சிம்மம்னு வச்சுக்கோங்க, பெண்ணுடைய லக்னம் மிதுனம். இப்போ வந்து மேஷத்துக்கு உண்டான சூரியன் நீச்சமாகிட்டாப்புல, அப்போ அவங்களுடைய லைஃப்பில் சில ப்ராப்ளங்கள் வரும் அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அதே இது வந்து பெண்ணுடைய இதில் வந்து 11ஆம் இடத்தில் சூரியன் உச்சமாச்சுன்னு வச்சுங்க. நீங்கள் எப்பயுமே வந்து பெண்ணுடைய ஜாதகத்தில் ஆணுடைய லக்னத்தை பொருத்தி பார்க்கணும். அப்போ பெண்ணுடைய லக்னம் மிதுன லக்னம், ஆணுடைய லக்னத்தில் வந்து அந்த இடத்துல வந்து சிம்மத்தில் கொண்டு போய் அந்த பெண்ணுடைய லக்னத்தில் வச்சு 3ஆம் இடம் வருது. பெண்ணுக்கு 3ஆம் இடம் சிம்மம், அது கணவனுடைய லக்னமாக வச்சு பார்க்கும்போது 8ஆம் இடமா வந்தாலும், அதாவது பெண்ணுக்கு 11 மேஷத்தில் சூரியன் உச்சம். அப்போ இந்த கணவனுக்கு வந்து அந்த சூரியன் பலத்தை கொடுக்க முடியும், அந்த இடத்தில் கெடுக்காது அப்படிங்கிறத என்னுடைய ஒரு கருத்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து பெண்ணுடைய ஜாதகத்தில் ஆணுடைய ஜாதகத்தை பொருத்தி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு நான் எடுத்துக்கொண்ட ஒரு இதுன்னு வச்சுக்குவேன். அதே மாதிரி இந்த ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இப்போ மிதுன லக்னத்துக்கு வந்து ஆணுடைய ஜாதகம் சிம்மத்துக்கு வந்து 10ஆம் இடம் உங்களுக்கு வந்து ரிஷபம், சுக்கிரனுடைய வீடு. பெண்ணுடைய ஜாதகம் அதே மிதுன லக்னம் எடுத்துக்கலாம். அதே மிதுன லக்னத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பெண்ணுடைய லக்னத்தில் 10ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கிறது. அப்போ என்னன்னு சொல்லுச்சுன்னா, இந்த பெண்ணை கல்யாணம் முடித்த பின்பு அந்த ஆணுக்கு வந்து தொழில் அபிவிருத்தி ஆகும் என்பது இதனுடைய கருத்து. அவர் ஆணுக்கு வந்து இந்த இது வரையில் ஒரு அபிவிருத்தி ஆகும் என்பது வந்து என்னுடைய கருத்துன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஒரு ஆய்வு செய்யும் போது பெண்ணுடைய லக்கணத்தில் ஆணுடைய லக்கணத்தை போட்டு 1 2 4 5 7 9 10 11 இதில் சுபகிரகம் இருந்தால் இந்த பெண்ணை கல்யாணம் முடித்த பின்பு அவன் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவான் அப்படிங்கிறதா இந்த என்னுடைய கணிப்பின்னு வச்சுக்கோங்க. பெண்ணுடைய லக்னத்தில் 6 8 12 அப்படிங்கிற ஒரு லக்னம் அமைந்தால், ஒரு ஆணுடைய லக்னத்தை கொண்டு போய் பெண்ணுடைய லக்னத்துக்கு 6 8 12 அமைந்தால் அதில் உங்களுடைய தாம்பத்திய உறவோ அவருடைய குடும்பத்திலோ நிறைய பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இதனோட அமைப்பு. ஒரு ஜென்ம லக்னாதிபதி, அதாவது என்ன சொல்லுச்சுன்னா, உங்களுக்கு ஒருத்தருக்கு வெற்றியை தரக்கூடியது 1 5 9. என்னுடைய இதே அதுதான். 1 5 9 பதமா இருந்தால் அவன் எங்க போய் கேட்டு இருந்தாலும் என்னத்தை பண்ணி தான் அவன் யோகத்தை தருவான் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு கணிப்பு. அப்போ 1 5 9 கூடியவன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பெண்ணுடைய லக்னத்தில், பெண்ணுடைய ஜாதகத்தில் ஆணுடைய லக்னத்தில் 1 5 9 மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் பெண்ணுடைய இதில் இருந்தால் அந்த பெண்ணை கல்யாணம் முடித்த பின்பு அவன் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வருவான் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. எனவே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த லட்சுமி பிரசன்ன ஜோதிடத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, நான் என்ன சொன்னா யதார்த்த ஜோதிடர்னு சொல்லுவேன். பெருசா பிஏ எம்ஏ அதெல்லாம் கூட படிக்கல. ஐயா வந்து ஜோதிட துறையில அந்த அனுபவ ஜோதிடர். ஒவ்வொரு கிளைண்ட் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் கேட்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரக நிலைகள் வச்சு பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர். இப்போ ஐயா சொன்ன மாதிரி எனக்கும் கூட நான் ஜோதிடம் படித்து 2003 முதல்ல ஆஃபீஸ் போட்டு போர்டு வச்சு உட்காந்துருக்கையில் ஒரு பரபரப்பு ஒரு 4 பசங்க வந்தாங்க. மேடம், லவ் பண்ணுற பொண்ணை கிட்னேப் பண்ணணும், நல்ல டைம் குடிச்சு கொடுங்க. நான் பயந்தே போயிட்டேன். நான் அப்போ தான் ஏதோ கிரக நட்சத்திரம்னு படித்து வந்து உட்காந்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே வந்து பெரிய அட்டம்ப்ட் எனக்கு. இது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அப்போ ஜிகையா சொன்ன அதே சந்திரன் நாடிப்படி பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து ராகு தொட போச்சு. அப்போ நான் வந்து சரி பிரச்சனை பெருசாகும், உங்களுக்கு எதிர்காலமே பாதிக்கப்படுன்னு சொல்லி அப்போ ஏதோ எனக்கு தெரிஞ்ச அட்வைஸ் எல்லாம் சொல்லி அனுப்பிச்சேன். இப்போ அவர் நம்ம கிளைண்ட் தான். இப்போ வேற ஒரு பொண்ணோட கல்யாணமே நல்லா இருக்காரு. அப்போ நம்ம அந்த கிளைண்ட் வந்தாங்கன்னா அந்த என்ன பதில் சொல்லி அவங்கள ஜோதிட ரீதியாக அவங்கள வழிகாட்டணும் அப்படிங்கிறது அனுபவம் ரீதியாக வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தை ஐயா மிக சிறப்பான முறையில் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐயா அவர்களை சிறப்பு செய்யுமாறு திரு வையாபுரி ஐயா அவர்களையும், துரைசாமி ஐயா அவர்களையும், ரவி சன்னா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன்.